சொல்லிசை கலைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் இந்த கைது நடவடிக்கை என்பது சரியானது என்ற ரீதியில் தமிழ் மக்கள் சார்பில் இருந்தே கருத்துக்களை முன்வைப்பவர்கள் இருக்கிறார்கள். சொல்லாடல்கள் மூலம் உணர்ச்சி விசப்படுத்துவது என்பது இந்த விசாக் சம்பவங்கள் போன்றவற்றின் விசாக் வெளிச்சக்கூடு போன்றவற்றின் சம்பவங்களுடன் தொடர்பட்டு அது உண்மையிலேயே ஒரு அதாவது அந்த விடயம் என்பது நிச்சயமாக ஒரு பெரிதாக எழும்பாத அளவிற்கு தணிக்கை செய்யப்பட்ட பொழுதும் அதற்கான ஆராய்வுகள் என்பதை அவர்கள் மேற்கொள்வார்கள். இவ்வாறான விடயங்கள் என்பதை மீண்டும் ஒரு இன முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்கின்ற வகையில் அந்த வகையில் இது இடம்பெற்றதா அல்லது இந்த இளைஞருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கான அங்கே ஒரு தகமை மக்களிடையே இல்லையா என்கின்ற கேள்வி இருக்கிறது என்றால் ஆம் பாடலாம். ஆனால் அவற்றில் உள்ள வரிகள் என்பவற்றை நாம் நிச்சயமாக நாங்கள் கவனிக்க வேண்டும். சுமார் 10,000 மாணவர்கள் கல்வியை கற்கின்ற அதிலும் 30% மாணவர்கள் பெரும்பான்மை இனமாக இருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தில் உள் பாதுகாப்பு அரங்கத்தில் அவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்பது அவர்களுடையான ஒரு கிளேசத்தை ஏற்படுத்தி இருக்கும் அல்லது பயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதன் காரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டுமா என்றால் இல்லை. ஆனால் அந்த இளைஞர் என்பவர் எச்சரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். அவ்வாறான நிலைமைகள் இருந்திருந்தால் சில வேளைகளில் அவர்களுடைய செயற்பாடு என்பது நியாயத்தன்மையுடையதாக இருந்திருக்கும். இந்த கைது நடவடிக்கை என்பது எதிர்வரும் காலத்தில் படைப்பாற்றலை வெளிக்கொண்டுபவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதோடு அவர்கள் இனி என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பதில் மீண்டும் அக்கறை கொள்பவர்களாக அவர்களை மாற்றி வைக்கப் போகிறது. குறிப்பாக பெற்றோர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடியவர்களாக மாறப்போகிறார்கள். ஏனென்றால் இதுவரை காலமும் சமூக வலைதளங்களில் இவ்வாறான பாடல்கள் வெளிவந்த பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லை, தாராளமாக எப்படியும் பாடலாம் என்ற ஒரு நிலை இருந்த நிலையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற கைது நடவடிக்கை என்பது எதிர்காலத்தில் எவ்வாறு இவ்வாறான கலைஞர்களுக்கு கடிவாளம் இடப்போகிறது. யாழ்ப்பாணம் அல்ல, கிளிநொச்சி மற்ற இடங்களிலும் கண்காணிப்புகள் மேலதிகமாக தொடரும். இதற்கான காரணம் இந்த விசா குண்டை இந்த விளக்கு குண்டை உடைத்த அந்த நாயகர்களையே சாரும். அவர்கள் சில வேளைகளில் மது போதையில் செய்திருக்கலாம். இரவு மது போதையிலோ அல்லது வேறு ஒரு போதைப் பொருளின் பாவனையின் பின்னோ அதன் போது செய்கின்ற பொழுது காலால் கையால் தட்டி உடைத்து விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அதன் விளைவுகளாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். ஆனால் இது 100% கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு தனி மனித அடையாள பேணலுக்கும் அல்லது தனி மனித சுதந்திரத்திற்கும் எதிரான கூரமான செயல். அதாவது இலங்கை அரசாங்கத்தின் இந்த செயலை யாருமே நியாயப்படுத்த முடியாது. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் CMR காற்றலையில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று முதலாவது பகுதியில் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தொடர்ந்தும் அமுலில் இருக்கின்றது. எந்த நேரத்திலும் கைதுகள் இடம்பெறலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சொல்லிசை கலைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் ஏற்படுகின்ற பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் அவர் தொடர்ந்தும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அனுர அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் விரக்தி நிலை காணப்படுவதை புலம்பெயர் தமிழ் சமூகம் மத்தியிலும் தாயகத்தில் இருக்கின்ற போராட்டங்கள் மற்றும் அமைப்புகள் ரீதியிலான இந்த நிகழ்வு குறித்த தகவல்களில் இருந்தும் தெரிய வந்திருப்பதாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க இருக்கின்றோம். சொல்லிசை கலைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் இந்த கைது நடவடிக்கை என்பது சரியானது என்ற ரீதியில் தமிழ் மக்கள் சார்பில் இருந்தே கருத்துக்களை முன்வைப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இவ்வாறு ஒரு கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அச்ச நிலை என்பது தொடர்ந்து வருகின்ற காலத்தில் கருத்துக்களை யாருமே கூற முடியாத ஒரு நிலைக்கு மீண்டும் இலங்கையை இட்டு சென்று விடுமோ என்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துபவர்களாக பலர் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையில் ஒரு அரசியல் நகர்வாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கின்றீர்களா, அல்லது இந்த கைதின் மூலமாக இலங்கை அரசாங்கம் ஏதாவது ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் மத்தியில் சொல்ல முனைகின்றதா, அல்லது சிங்கள மக்களுக்கு ஏதாவது செய்தியை இதன் மூலமாக சொல்ல வருகிறதா? வணக்கம் ராம், வணக்கம் நேயர்களே.
உண்மையிலேயே இந்த விவகாரம் ஒரு சிறிய ஒரு சஞ்சலம் ஏற்படுத்துகின்ற விவகாரமாக நாங்கள் பார்க்காமல் இதன் பின்னணிகள் ஆராயப்படுகின்ற பொழுது அண்மையிலே இடம்பெற்ற பல்கலைக்கழக வெசாக் அதாவது விளக்குக்கூடு அல்லது பௌத்த மத அடையாளமான வெசாக் பண்டிகையின் அலங்கார சின்னம் என்பது அங்கே பல்கலைக்கழகத்தில் வைத்து நாசமாக்கப்பட்ட பொழுது அதன் பின்னான கண்காணிப்புகள் இதோடு இணைந்து செயற்படுகின்றனவா என்கின்ற கருத்தியல் ஒன்றை நாங்கள் ஆராய வேண்டும். இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஆம், இந்த அனுர அரசின் கீழான காலத்தில் அனுஷ்டானங்களும் அல்லது எங்களுக்குரிய நாங்களே ஒரு இந்த மௌனங்களை அல்லது இந்த சம்பவங்களை நினைவுபடுத்துவதாகவும் அல்லது நினைவு கூறல்களை ஏந்துவதாகவும் அது அடையாளம் படுத்தப்படுகின்ற இடங்கள் தாராளமயமாக்கப்பட்டு மக்களுக்கான ஆற்றுப்படுத்துகைக்கான இடங்களாக அவை பரிபாலிக்கப்பட்டாலும் மறுபக்கமாக அங்கே பாவிக்கப்படுகின்ற அடையாளங்கள் என்பன சிவப்பு மஞ்சள் கொடிகளாகவும் எந்த விதமாக அவர்களால் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இன்னமும் இருக்கின்ற தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னங்களை பாவிப்பது என்பது தடையாகவும் இருக்கின்ற ஒரு காரணம் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அதே இலச்சினைகள் போன்றவற்றை சிலர் அரசியலுக்காக பயன்படுத்துவதும் அல்லது தேவைக்கேற்ப தாங்கள் அவற்றை உச்சரிப்பதும் பாராளுமன்றத்தில் அவற்றை பயிர்வதும் போன்றவை கூட இடம்பெற்று வருகின்றன. இவருடைய இந்த சங்கீதம் என்றவர்களுடைய பாடலில் கூட இடம்பெற்ற வார்த்தை வதனங்கள் என்பன போரின் வலிகளையும் வழக்களையும் கூடுவதாக இருந்தாலும் சில சொல்லாடல்கள் சில வேளைகளில் அதை சங்கீதமாக அதாவது இது உணர்ச்சி தூண்டுகின்ற பாடலாக போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு அல்லது போன்ற வரிகள் எல்லாம் சில வேளைகளில் இவை அதாவது மீண்டும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்கான பாடலாக அடையாளப்படுத்துவதான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதற்காக பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்பட்டிருக்க வேண்டுமா என்ற கேள்விதான் இங்கே முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் இடைநிறுத்துவதாகவும் அல்லது இதற்கு பிரதியீடாக இன்னொரு சட்டத்தை தாங்கள் கொண்டு வருவதாகவும் கூறித்தான் இந்த அரசு பதவியேற்றதில் இருந்து வந்த பொழுதும் 2 முறை அவ்வாறான சட்ட வாக்கங்கள் என்பன ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்ட பொழுதும் அவை இந்த சட்டத்தை விட அதிகமான பாதிப்பை கொண்டவையாக அல்லது இதே அளவு பாதிப்பை கொண்டவையாக இருக்கின்ற பொழுது அவை கைவிடப்படுகின்ற பொழுது இந்த சட்டம் தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எனவே இதற்கு மாறாக வருகின்ற சட்டம் கூட உண்மையிலேயே மக்களுக்கு ஆதரவான சட்டமாக அல்லது மக்களின் நலன்களை பேணுகின்ற சட்டமாக அல்லது அவர்களின் பாதுகாப்பை கொடுக்கின்ற சட்டமாக இருக்குமா என்ற கேள்விதான் இங்கே தொக்கி நிற்கின்றது. இது நிச்சயமாக பலருக்குமான ஒரு கற்பிதமாக இருக்கின்றது. அங்கே ஒரு போர் தொடங்குமா என்கின்ற கேள்வி எழுகின்ற பொழுது அதற்கான சூழ்நிலையை நிச்சயமாக புலம்பெயர்ந்த தமிழர்களில் சென்று அங்கே இப்பொழுது நீங்கள் இந்த யூடியூப் போன்றவற்றில் பார்க்கலாம், 8 கோடியில் வீடு கட்டி இருக்கிறார்கள், 10 கோடியில் சாவகச்சேரியில் கட்டியிருக்கிறார் போன்றவர்களோ அல்லது தொழில் முனைப்புகளில் ஈடுபட்டு புதிய நகரங்களை கூட உருவாக்குகின்ற, பண்ணையில் புதிதாக ஒரு நகரம் உருவாகின்றது, வேறு இடங்களில் உருவாகின்றது போன்ற உருவாக்கங்களில் ஈடுபட்டவர்கள் கூட அவ்வாறான ஒரு நிலை ஏற்படுவதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இவ்வாறான அதாவது இந்த சொல்லாடல்கள் மூலம் உணர்ச்சி விசப்படுத்துவது என்பது இந்த வெசாக் சம்பவங்கள் போன்றவற்றின், வெசாக் வெளிச்சக்கூடு போன்றவற்றின் சம்பவங்களுடன் தொடர்பட்டு அது உண்மையிலேயே ஒரு அதாவது அந்த விடயம் என்பது நிச்சயமாக ஒரு பெரிதாக எழும்பாத அளவிற்கு தணிக்கை செய்யப்பட்ட பொழுதும் அதற்கான ஆராய்வுகள் என்பதை அவர்கள் மேற்கொள்வார்கள். இவ்வாறான விடயங்கள் என்பன மீண்டும் ஒரு இன முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்கின்ற வகையில் அந்த வகையில் இது இடம்பெற்றதா அல்லது இந்த இளைஞருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கான அங்கே ஒரு தகமை மக்களிடையே இல்லையா என்கின்ற கேள்வி இருக்கிறது என்றால் ஆம், பாடலாம். ஆனால் அவற்றில் உள்ள வரிகள் என்பவற்றை நாம் நிச்சயமாக நாங்கள் கவனிக்க வேண்டும். இப்பொழுது இவ்வாறு கூறலாம், கனடாவில் கூட ஒரு தமிழ் அரசியல்வாதி பகிர்ந்திருந்த ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு கனடாவில் உள்ள ஒரு அமைப்பு கூட, தமிழ் அமைப்பு கூட தங்களது முக புத்தகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவுகள் தொடர்பான பதிவுகளை எடுக்கின்ற பொழுது புலிகளின் கொடிகளை அழித்து விட்டே பதிவு செய்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னொரு அமைப்பு சுமத்தி வருகின்றது. இவ்வாறாக அதாவது இலச்சினைகள், சின்னங்கள் போன்றவற்றை எங்கே பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு செயற்படுத்த வேண்டும் போன்றவற்றை அறிந்திருந்து அவற்றை பயன்படுத்த என்பது நிச்சயமாக நன்மை தரும் காரியமாக இருக்கும். என்றால்
இது இந்த இவ்வாறான சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டு இப்பொழுது குறிப்பாக இந்த பாடகர் 17ஆம் தேதி வரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். ஆனால் உண்மையிலே அதற்காக பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகிக்கப்பட்டது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது தான் தேர்தல் பிரச்சாரங்களில் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்ததை பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு அரசாங்க தரப்பாக இருந்தே வாக்கு சேகரிப்புக்காக தமிழ் மக்களினுடைய உணர்வுகளின் மூலமாக அது விளையாடி இருக்கின்றது. அதற்கு இவ்வாறான விடயங்கள் எல்லாம் பாடல் உருவாக்கம், சொற்பிரயோகங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்ததை உதாரணமாக குறிப்பிடுகிறார்கள். அப்போது இந்த கரிசனை வராத அரசாங்கத்தினுடைய செயற்பாடு என்பது இப்பொழுது சங்கீர்த்தனின் மீது மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணமாக நீங்கள் அவற்றை பார்க்கின்றீர்கள். ஏனென்றால் இதுபோன்று ஏற்கனவே இலங்கையில் பாடுபவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறான வரிகளில் பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. திரைப்படங்களில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மறைமுகமாக சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இது என்னத்தை சொல்ல வருகின்றது என்று ஆராய்கின்ற பொழுது அது எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அப்போது நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இப்பொழுது குறிப்பாக இவர் மீது இந்த பயங்கரவாத சிறை சட்டம் என்பது பாய்ந்திருப்பதற்கான பிரத்யேக காரணமாக நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள். இல்லை, இங்கே அதாவது நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் நான் கூட அதனை அவ்வாறுதான் நம்பியிருந்தேன். ஆனால் நேற்று அவர்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்தின்படி தாங்களுக்கும் அந்த பாடல் தாங்கள் உத்தியோகபூர்வமாக எப்பொழுதும் அந்த பாடலை வெளியிடவில்லை. தங்களுடைய வல்வெடுத்துறையோ அல்லது பருத்தித்துறையிலோ இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தின் பொழுது அங்கே அதனை அமைத்தவர்களால் அவ்வாறான ஒரு நிகழ்வு பாடல் என்பது ஒளிபரப்பப்பட்டதான ஒரு தகவலை கூறி தாங்கள் அவ்வாறான செயற்பாடில் ஈடுபடவில்லை என்று அந்த பாடல் வெளிவந்த பொழுது அவர்கள் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இது தங்களால் வெளியிடப்பட்ட பாடலாக இல்லாமல் அதனை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைதானே காணப்பட்டது பிரச்சார மேடைகளில். இல்லை, நிச்சயமாக அவர்கள் அவ்வாறுதான் செயற்படுகின்றார்கள். இப்பொழுது குறிப்பாக அவ்வாறு அவர் தெரிவித்திருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் மக்களை நாடி செல்கின்ற பொழுது தாங்கள் தான் அவர்களுக்குரிய தூய ஒரு தெரிவிடமாக, அதாவது தமிழர்கள் தரப்பு அவர்களை கைவிட்டதாகவும் தங்களால் தான் இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு விடிவு தரக்கூடியதான ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்துவதாகவும், போரின் வடுக்கள் சார்ந்த சமூகங்களிடையே கூட தங்களால் இந்த அவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி தர முடியும் என்கின்ற ஒரு பாவனையை ஏற்படுத்துவர்களால் தான் செயற்படுகின்றார்கள். அதற்கு குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் மற்றும் மாவீரர் நாள் நினைவுகள் போன்றவற்றிற்கு அனுமதி என்பது, அதாவது முந்தி இருந்த முரண்பாடு என்பது இல்லாமல் தவிர்க்கப்பட்டதா என்றால் இல்லை. அது ஒரு 85 விழுக்காடு இல்லாமலாக்கப்பட்டு 15 வீத விழுக்காடு என்பது அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் விவகாரத்தில் இந்த முறை பார்த்தீர்களானால் இந்த ஹெல்மெட் இல்லாமல் மோட்டார் சைக்கிள் ஓடியவர்கள் இளைஞர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் போன்ற குரல்கள் எல்லாம் எழும்பி இருந்தன. ஆனால் அங்கே ஒரு நியாயத்தன்மை அப்போது உடனடியாக வருகின்றது என்றால் அது பாதுகாப்பிற்கோ அல்லது அவர்களுடைய உயிர்ச்சியத்திற்கோ ஆபத்தானது என்கின்ற நிலைமைகள் எல்லாம் அடையாளப்படுத்தப்படுகின்றன. எனவே இந்த இளைஞரின் கைது என்பது உண்மையிலேயே அதாவது இந்த நாங்கள் அந்த மறந்து போன அல்லது கடந்து போகின்ற விடயம் என்பது அங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு இனவாத செயற்பாடு ஒன்று அடையாளம் காணப்பட்டதோ அல்லது ஒரு இனத்தின் சின்னம் என்பது சேதமாக்கப்பட்டதோ, அதுவும் உயர் பீடமான உயர் கல்வி பீடமான சுமார் 10,000 மாணவர்கள் கல்வியை கற்கின்ற, அதிலும் 30% மாணவர்கள் பெரும்பான்மை இனமாக இருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தில் உள் பாதுகாப்பு அரங்கத்தில் அவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்பது அவர்களுடையான ஒரு கிளேசத்தை ஏற்படுத்தி இருக்கும் அல்லது பயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதன் காரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டுமா என்றால் இல்லை. ஆனால் அந்த இளைஞர் என்பவர் எச்சரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். அவ்வாறான நிலைமைகள் இருந்திருந்தால் சில வேளைகளில் அவர்களுடைய செயற்பாடு என்பது நியாயத்தன்மையுடையதாக இருந்திருக்கும். இங்கே இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும் என்றால், அதாவது ஒரு அண்மையிலே ஒரு கோயில் திருவிழாவில் இடம்பெற்ற நிகழ்வின் பொழுது மேடையிலேயே வைத்து இவ்வாறான ஒரு பாடல்களை வேறொரு குழுவினர் பாடிய பொழுது போலீசார் இடைநிறுத்தி இருந்தனர். அவ்வாறான செயற்பாடுகள், அதாவது இளைஞர்களை பொறுத்தவரையில் தாங்கள் பிரபல்யமாக வேண்டும், நிச்சயமாக அவர்களுடைய ஜீவிதம் என்பதும் செல்ல வேண்டும், அதே நேரம் மக்களிடையே தங்களுக்கான ஆதரவு என்பது இடம்பெற வேண்டும் என்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஆனால் வார்த்தை வதனங்களில் உள்ளவற்றை கவனமாக அவர்கள் பிரயோகித்தால் அது நன்மை தரும் அவர்களுக்கு என்பதுதான் உண்மை.
இப்பொழுது இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த கைது நடவடிக்கை என்பது எதிர்வரும் காலத்தில் படைப்பாற்றலை வெளிக்கொண்டுபவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதோடு, அவர்கள் இனி என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பதில் மீண்டும் அக்கறை கொள்பவர்களாக அவர்களை மாற்றி வைக்கப் போகிறது. குறிப்பாக பெற்றோர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடியவர்களாக மாறப்போகிறார்கள். ஏனென்றால் இதுவரை காலமும் சமூக வலைதளங்களில் இவ்வாறான பாடல்கள் வெளிவந்த பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லை, தாராளமாக எப்படியும் பாடலாம் என்ற ஒரு நிலை இருந்த நிலையில், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற கைது நடவடிக்கை என்பது எதிர்காலத்தில் எவ்வாறு இவ்வாறான கலைஞர்களுக்கு கடிவாளமிட போகிறது? இல்லை, அதாவது பாடல்களில் உணர்ச்சிகளை கொண்டு வருவது என்பதில் எந்த விதமான தடையும் தேவையில்லை. ஆனால் வார்த்தை பிரயோகங்களில் அளவு குறியீடுகளை அவர்கள் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதாவது போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்பதை அவர்கள் வேறு விதமாக சொல்வார்களாக இருந்தால், அல்லது கரும்புலிகள் குறித்த வார்த்தை பிரயோகங்களில் மாற்றி வழிகளை பாவிப்பார்களாக இருந்தால், அவற்றிடையான அந்த மயக்கத்தன்மையும் அதன் புரிதல் தன்மையும், இப்பொழுது பார்வதி மகன் என்று இன்னொரு பாடகர் பாடுவார், அது நிச்சயமாக யாருக்கும் புரிதலுக்குரிய ஒரு சொல்லாடலாக இருக்கின்றது. அது நிச்சயமாக அவ்வாறான விடயங்களில் இவர்கள் மாறுதல்களை கொண்டு வர வேண்டிய தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இதற்கான காரணம் என்பது நிச்சயமாக அவர்களிடையே ஒரு யாழ்ப்பாணம் குறித்த அக்கறையை, மீளாய்வை கொண்டு வந்திருக்கின்றது என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இல்லை. நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணம் அல்ல, கிளிநொச்சி மற்ற இடங்களிலும் கண்காணிப்புகள் மேலதிகமாக தொடரும். இதற்கான காரணம் இந்த விசா குண்டை, இந்த விளக்கு குண்டை உடைத்த அந்த நாயகர்களையே சாரும். அவர்கள் சில வேளைகளில் மது போதையில் செய்திருக்கலாம், இரவு மது போதையிலோ அல்லது வேறு ஒரு போதைப் பொருளின் பாவனையின் பின்னோ அதன் போது செய்கின்ற பொழுது காலால் கையால் தட்டி உடைத்து விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அதன் விளைவுகளாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். இந்த பகுதியின் நிறைவாக, குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இவ்வாறான இசை நிகழ்ச்சிகளில் தாயகத்திலிருந்து வந்து கலந்து கொள்கின்ற கலைஞர்கள் புலம்பெயர் மக்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு மத்தியில், இந்த கரகொலிக்கு மத்தியில் தங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை இனி கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்களா? ஏனென்றால் இப்பொழுதே தாயகத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றார்கள். புலம்பெயர் நாடுகளில் இசை நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு வருபவர்களுக்கு இனி இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார்கள். இது ஒரு பயமுறுத்தும் செயற்பாடாக நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது இதில் உள்ளார்ந்த தன்மைகள் இருக்கக்கூடுமா? ஏனென்றால் புலனாய்வு தகவல்களை அடிப்படையாக வைத்து இந்த தகவல்கள் வெளிவருவதாக குறிப்பிடுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, அது வார்த்தை வதனங்களில் தான் இருக்கின்றது. அவர்களுடைய உடை நடை வார்த்தை வதனங்கள் இவற்றை அவர்கள் தேவைக்கு ஏற்ப மாற்றுவார்களாக இருந்தால் அவர்கள் தப்பிக்கொள்ளக்கூடியதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதேவேளை இல்லை, நாங்கள் இவ்வாறான ஒரு நிலையில் தான் செய்கின்றோம், இந்த வார்த்தைகளைத்தான் பாவிப்போம் என்றால் சில வேளைகளில் அவ்வாறான ஒரு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படலாம். ஆனால் இது 100% கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு தனி மனித அடையாள பேணலுக்கும் அல்லது தனி மனித சுதந்திரத்திற்கும் எதிரான கூரமான செயல். அதாவது இலங்கை அரசாங்கத்தின் இந்த செயலை யாருமே நியாயப்படுத்த முடியாது. இதற்குரிய வழிவகைகள் என்பன வேறாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.